வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வெளிநாட்டு தலைவர்கள் சந்திப்பதை அன்வார் தடுக்கிறார். துன் மகாதீர். பல வெளிநாட்டு தலைவர்கள் தன்னை சந்திப்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தடுத்ததாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அன்வாரால் தடுக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு தலைவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ஆவர் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். தம்மை சந்திப்பதற்கு 2-3 வெளிநாட்டு தலைவர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். ஆனால் முடியாது என்று அன்வார் திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாக துன் மகாதீர் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த தலைவர்கள் மலேசியாவிற்கு வந்தபோது தன்னை சந்திப்பதற்கு தங்கள் அவாவை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆனால் அன்வாரோ முடியாது என்று தடுத்துவிட்டார். இதனால் தமக்கிருந்த வெளிநாட்டு தலைவர்களுடனான உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டதாக துன் மகாதீர் குறிப்பிட்டார். தமது பாலிய நண்பர் காலஞ்சென்ற துன் டயீம் ஜைனுடீனுடன் தாம் கொண்டிருந்த நட்பு குறித்து பாட்காஸ்ட் அப்பச்சரித்த என்னும் நிகழ்வில் கலந்துரையாடிய போது துன் மகாதீர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அன்வாரின் ஆதரவாளர்கள் பலர் தம்மை சந்திப்பதற்கு ஆவல் கொண்டிருந்தும் அதற்கு அன்வார் தடை விதித்துள்ளார் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். அதேவேளையில் அன்வார் தம்முடன் நல்லுறவை கொண்டிருப்பாரேயானால் நாட்டில் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் என்று துன் மகாதீர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு மலேசிய பிரஜையான பன்னீர்செல்வம் பரந்தாமன் போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக நாளை வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கிலிடப்படவிருக்கிறார். 37 வயதான அந்த மலேசிய பிரஜை தூக்கிலிடப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். பன்னீர்செல்வம் தூக்கு மேடையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு வேண்டிய நடவடிக்கையை மலேசியா உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த நிபுணர்கள் அகப்பக்கத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஸ் கட்சியின் தலைவரும் மாராங் எம்பியுமான அப்துல் ஹாடி அவாங் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர்கள் இல்லாதது குறித்து எதிர்க்கட்சியினர் இன்று கண்டித்தனர். ஆங்கிலத்தை விட மலாய் மொழியை மாண்புறச் செய்வதன் அவசியம் குறித்து ஹடி அவாங் முக்கிய உரை நிகழ்த்திய போது அவையில் அமைச்சர்கள் இல்லாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று அலோஸ்தா பரிகத்தா நேஷனல் எம்பி அப்னான் ஹமீமி தாயிப் அசமுடீன் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். அமைச்சர்கள் ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சியினரைப் போல் நடந்து கொள்கின்றனர் என்று அப்னான் ஹமீமி கடிந்து கொண்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பஹ்ரைனுக்கு மேற்கொண்டுள்ள அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்து நாட்டின் பல தேசிய விவகாரங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். தசைக்கூட்டு வலி காரணமாக பழமைவாத சிகிச்சையை பெற்று வரும் சுல்தான் இப்ராஹிமின் உடல்நிலை குறித்தும் டத்துஸ்ரீ அன்வார் நலம் விசாரித்தார். மாமன்னர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யவும் வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் பினாங்கு மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் நெகிழி பைகள் இல்லாத பிரச்சாரம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்று மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். அதேவேளையில் பினாங்கு மாநிலம் முழுவதும் மறுபயன்பாட்டு பைகளை இலவசமாக விநியோகிக்கும் பிரச்சாரமும் தொடங்கப்படும் என்று டத்துஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். இவ்வாறு செய்வதன் மூலம் மாநில மக்களிடையே மறு பயன்பாட்டுக்குரிய பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க முடியும். அத்துடன் மக்களும் ஒரு நிலையான நடைமுறைகளுக்கு மாறுவதற்கு உதவிட முடியும் என்று டத்துஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். தங்களின் அன்றாட வாழ்வியல் போக்கில் நெகிழிப்பை இல்லாத நடைமுறைக்கு மக்கள் தங்களை உட்படுத்திக் கொள்வதற்கு மார்ச் 1 தேதியிலிருந்து வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 6 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும். வரும் செப்டம்பர் 1 தேதி பினாங்கில் நெகிழிப்பை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் அமலாக்கம் நடைமுறைக்கு வரும் என்று டத்துஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். பினாங்கில் ஸ்வெட்டன்ஹாம் பியர் குரூஸ் உல்லாச கப்பல் முனையத்தில் 2025ஆம் ஆண்டில் பினாங்கில் ஒவ்வொரு நாளும் நெகிழிப்பை இல்லாத பிரச்சாரம் எனும் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ சுந்தரராஜு இதனை தெரிவித்தார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
பெட்ரோல் RON 95, பெட்ரோல் RON 97 மற்றும் டீசல் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேற்கண்ட எரிபொருளின் விலை லிட்டருக்கு முறையே $2.05, $3.43 மற்றும் $3.18 என நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று புதன்கிழமை பஹாங் மாநிலத்தில் பெய்த கனத்த மழையில் பெந்தோங் காராக்கில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 38 குடும்பங்கள் காரா சத்யா தேசிய இடைநிலைப் பள்ளியில் தற்காலிகமாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சபாய் சட்டமன்ற உறுப்பினர் V. ஆறுமுகம் தெரிவித்தார். வெள்ளத்தில் கம்போங் காரா சத்யா மற்றும் கம்போங் மங்கின் காரா ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக நிவாரண மையத்தில் அடைக்கலம் புகுந்துள்ள மக்களை நேரில் சந்தித்து நிலவரங்களை கேட்டறிந்த ஆறுமுகம் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். பெந்தோங் MP யோங் ஷஃபூரா ஒஸ்மானும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நடப்பு நிலவரத்தை கேட்டறிந்தார். சிரம்பான் தாமான் துவான்கூ ஜாஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 3 நாட்களுக்கு முன்னரே வரும் பிப்ரவரி 22 சனிக்கிழமை அன்று இரவு 7:31 சிவபுராணம் பாராயணம் நடைபெறவிருக்கிறது. 100 பேர் சேர்த்து 10 முறை சிவபுராணம் பாராயணம் செய்வர். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரையனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் தலைமையில் சிவபுராண பாராயணம் நடைபெறும். பக்த பெருமக்கள் சிவபுராண பாராயணத்தில் கலந்து கொண்டு ஈசனின் அருள் பெற வேண்டி ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜையிலும் யாகத்திலும் பூஜிக்கப்படும் சங்குகளை தலா 25 ரிங்கிட் செலுத்தி பக்தர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நகரி சம்பிலான் குவாலபிலாவில் உள்ள 2 ஓராங் அஸ்லி கிராமங்களில் தொழுநோய் பரவியிருப்பதாக கூறப்படும் சம்பவம் குறித்து மக்கள் பீதியில் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்த தொழுநோய் சம்பவம் மிக அபூர்வமானது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மலேசியாவை பொறுத்தவரையில் தொழுநோய் இன்னமும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விவரித்தார். அந்த பூர்வக்குடியினர் கிராமங்களில் தொழுநோயினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசாங்க ஊழியர்களுக்கு பிற்பகல் 12:30 மணிக்கு வேலை முடிவரும் என்று பஹாங் மாநில அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து நகரி சம்பிலான் மாநில அரசாங்கம் வெள்ளிக்கிழமையன்று பெண் ஊழியர்களுக்கு மட்டும் பிற்பகல் 2 மணிக்கு வேலை முடிவரும் என்று அறிவித்துள்ளது. எனினும் இந்த உத்தரவு மாநில அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்துமே தவிர கூட்டரசு அரசாங்க பணியாளர்களுக்கு அல்ல என்று நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருன் தெளிவுபடுத்தி உள்ளார். 25 சமய தலைவர்கள் சமய நல்லிணக்க குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமயத்தவர்களுக்கு இடையிலேயே நல்லிணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்கும் நோக்கில் ஒவ்வொரு சமயத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளதாக ஒற்றுமைத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் இந்து சமயத்தைச் சேர்ந்த 2 இடம்பெற்றுள்ளதாக ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரன் அகுடாகாங் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.